இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சின்சியரா லவ் பண்ணுவாங்க. ஹீரோக்கு கோவம் அதிகமா வரும். அதே மாரி ட்ரிங்க்ஸ் பண்றது, அப்புறம் ஸ்மோக் பண்ற ஹேபிட்டுமே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஹீரோயினி ஹீரோவ லவ் பண்ணுவா. ஒரு நாள் இவங்க லவ் பண்ற விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்குமே தெரிய வருது. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோவ சுத்தமா பிடிக்காது. எப்பவுமே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இருந்தாலுமே ஹீரோயினி அவங்க அப்பாவை எப்படி சம்மதிக்க வச்சு இப்ப 2 பேரும் மீட் பண்ணவும் வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவங்களுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப தனியா ஹீரோ கூட தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஹீரோயினோட அப்பாவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஆனா ஹீரோ என்னோட அக்கா என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த சண்டைக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசாமே இருப்பாங்க. நம்ம ஹீரோமே ஒரு நாள் தியேட்டர்ல இருந்து வெளியே வரப்போ ஹீரோயினி அவங்க கன்சீவா இருக்கிற ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இதை பார்த்து ஹீரோமே ரொம்ப சந்தோஷமாகி ஹீரோயினோட அப்பா அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாளே ஹீரோ அவங்க அக்காவையும் சேர்த்து கூட்டிட்டு இப்போ ஹீரோயினி அப்பாட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதமுமே வாங்குறாரு. இப்போ ஹீரோயினிக்கும் குழந்தைக்கும் சத்தான ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ கல்யாண பத்திரிக்கை வைக்கிறப்போ ஹீரோயினிக்கு திடீர்னு முடியாம போயிருது. ஹாஸ்பிட்டலுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயினிக்கு 3rd ஸ்டேஜ்ல கேன்சர் இருக்குன்றத சொல்றாங்க. ஹீரோயினிக்கு கீமோதெரபிலாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால குழந்தைய அபார்ட் பண்ணணும் டாக்டர் சொல்லிடுறாரு. ஆனாலும் ஹீரோயினி நான் குழந்தையில அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால ஹீரோமே நான் குழந்தையும் பார்த்துட்டு ஹீரோயினையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்போ கல்யாணத்தன்னைக்கு ஹீரோயினிக்காக அவர் ட்ரிங்க்ஸ் பண்றது அப்புறம் ஸ்மோக் பண்ற பழக்கத்தையுமே ஹீரோ கைவிட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோயினிக்கு கேன்சர் இருக்குன்றனால இப்போ ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டாக்டருமே நம்ம ஹீரோ கூப்பிட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இப்போ இந்த குழந்தை வேணாம் அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோமே குழந்தையெல்லாம் அபார்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் இன்னொரு வாட்டி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுலாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அதுவும் ப்ரெக்னென்ட் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வரும். திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. அவங்கள பார்த்துக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. இப்போ டாக்டருமே ஹீரோயினி கிட்ட உங்களுக்கு இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். டேட் லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு நான் போகிறதுக்குள்ளே இதெல்லாம் நீ தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஹீரோவுமே அவள் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றுமே நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது எல்லாருமே ஹீரோயினியை ஒரு மாதிரி பரிதாபமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து ஹீரோயினிமே கேன்சர் ஆச்சு என்னை நாளைக்கு தான் கொல்லும், ஆனால் உங்களோட பரிதாபம் என்னை இன்றைக்கே கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறான். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம ஹீரோயினி பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோயினோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றுற ஹீரோவுமே நடுக்கடலில் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ அதையுமே நிறைவேற்றிடுறாரு. ஹீரோயினிக்கு தலையில இருந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி போக ஆரம்பிக்குது. அதனால இப்போ ஷேவ் பண்ணிடுறாங்க. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினி அவள் ஃபேஸை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதனால நம்ம ஹீரோவுமே அவருக்கு அவரே மொட்டை அடிச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினிக்காண்டி ஒரு விக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்க்க ஹீரோயினுமே விக்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இப்போ இருக்க ஹீரோயினோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ இரும்பி ரத்த வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிடுறான். என்னால் சுத்தமாக முடியல, நான் குழந்தைய அபார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோமே உனக்கு குழந்தை தானே முக்கியம், இப்போ எதுக்கு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினுமே அப்போ உனக்கு குழந்தை தானே முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு டாக்டரா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு மார்பின் எடுத்துட்டு வந்து அந்த இன்ஜெக்ஷனை போடலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை தடுத்துடுறாரு. இப்போ அதுக்குமே ஹீரோயினி பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. பார்த்தா இப்போ குழந்தை வயிற்றுக்குள்ள உதைக்க ஆரம்பிக்குது. அதை பார்க்குற ஹீரோயினிமே உடனே சமாதானம். நம்ம ஹீரோயினிக்கு கடைசியா இக்லோ ஹவுஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும். அதனால ஹீரோமே அங்கே கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலாக அந்த இடமே -டிகிரி குளிரில் இருக்கும். ஆனால் இக்லோ ஹவுஸ்க்குள்ள மட்டும் 32°C டெம்பரேச்சரில் இருக்கும். என்னதான் என்னை சுற்றி மாத்திரை மருந்து கேன்சர்னால வலி இருந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்க லவ் கேர் இதெல்லாம் என்னை சுற்றி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுது, நீ தான் என்னோட இக்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்கிறா. அது கேட்குற ஹீரோமே இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஹீரோயினிக்கு டெலிவரி பெயினுமே வந்துடுது. டாக்டருமே எந்த ஒரு ஹோப்புமே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயினுமே என்னால் புஷ் பண்ண முடியல, ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் ஹீரோயினிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பிளட் கேன்சர் இருக்குன்றனால இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் டெலிவரிக்காகவே ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக இப்போ குழந்தைய நல்லபடியாக பிறந்துருது. ஹீரோயினுமே நல்லா தான் இருக்கான்றதை சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினிக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கும். அது 2மே கேர்ள் பேபியாக இருந்திருக்கும். இப்போ ஹீரோமே அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷத்தில் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ குழந்தை பிறந்து 2 மாசமா ஆகியுமே ஹீரோயினி அந்த குழந்தைங்கள பார்த்துருக்கவே மாட்டான். ஹீரோமே ஏன் இப்படி பண்ற, குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லை கடைசி வரைக்கும் நான் குழந்தைய பார்க்கவே மாட்டேன், ஏன்னா குழந்தைய பார்த்தா எனக்கு வாழணும்னு ஆசை வந்துடும், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபீல் பண்றாங்க. இப்போ ஹீரோயினோட கேன்சருமே பயங்கரமா உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருது. ஹீமோதெரப்பி எல்லாம் சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது. இப்போ ஹீரோமே கல்யாணம் ஆனதுலேருந்து குடிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருப்பான். அதனால ஹீரோயின்மே ஹீரோக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை குடிக்க சொல்றாங்க. இப்போ குடிச்ச ஹீரோமே எல்லாத்துக்கும் உனக்கு அவசரம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமா வாய்க்கு வந்ததெல்லாம் வளர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயினுமே நான் பழைய ஹீரோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இப்போ ஹீரோயினோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்து எல்லாமே இப்போ நிறைவேறிடுது. இப்போ ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுமே சேர்த்துறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிற ஹீரோயினுமே எனக்கு குழந்தைய பார்த்துக்கணும், போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினுமே குழந்தைய பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஐஷுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பேருமே வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுமே ஹீரோவை கிட்ட வர சொல்லிட்டு கடைசியா ஒரு முத்தம் கொடுக்குறான். இதை பார்த்து ஹீரோமே என்னை விட்டு போயிடாதடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா கடைசியில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க.